அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். நீங்க இருக்கீங்கண்ணே, பொம்பளை பிள்ளை இருக்கா? பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்போ பொம்பளை பிள்ளைக்கு மாத வலி வருது, ஒரு மாதம் பொண்ணா இருந்தால் வருது, எங்கே போவீங்க? அப்படி தூக்கிட்டு ஏன் டாக்டர் டாக்டர் சொல்றான் மருந்து கொடுத்து திருப்பி வருது வெளியே, 2 மாசமாச்சு, என்ன பண்ணுவீங்க? எந்த போக முடியும்? பொம்பளை பிள்ளை போக உங்களுக்கு அப்புறம் நான் கோயிலுக்கு போகிறேன், நீங்க கோயிலுக்கு போகலாம், பேச்சுக்குள்ள போக முடியாது. அப்ப சொல்றேன் மருந்து கொடுக்கணும். என்ன மருந்து மேடம்? என்ன மருந்து? ஹோமோன்ஸ் மருந்து கொடுக்கணும். என்ன மருந்து சார்? ஹோமோன்ஸ். டாக்டர் பார்த்தாக்கா அது எல்லா டாக்டர் போகணும், அந்த கைனகாலஜிஸ்ட் தான் போகணும். ஆமா இல்லையா? நம்ம ஹோமோன்ஸ் கொடுப்பாங்க. ஹோமோன்ஸ் போயிட்டு பிகாஸ் அது இருந்துட்டனால மேடம் ஹோமோன்ஸ் மாறி 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 வரும். கரு வரும்போது ஹோமோன்ஸ் வரும், கரு உள்ள போது ஹோமோன்ஸ் வரும், எல்லாமே வெளியாகணும். அந்த ஹோமோன்ஸ் வர அந்த ஹோமோன்ஸ் வராங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும். ஏன் இந்த ரத்தம் வருது? உங்களுக்கு ஏன் ரத்தம் வருது?
3 நாள் எடுக்கும் சார். நார்மலாக 3 நாள் எடுக்கும் சார். பிறகு 2 நாள் எடுக்கும். ஸ்கின் ஃபுல்லாக வெளியே வந்துடும். வராட்டி அந்த ஸ்கின் வந்து திக்காகும். எண்டோமெட்ரியல் திக்னிங் சொல்லுவாங்க. என்ன சார்? எண்டோமெட்ரியல் திக்னிங் சொல்லுவாங்க லேடிஸ்க்கு. சார் வராட்டா சில பேருக்கு வந்து மாதவில வந்து விட்டு விட்டு வரும். 4 மாதம் வராது. டைம்லாம் திக்காகும். டாக்டர் போறீங்க ஐவிஎஃப் சொல்லுவாங்க. அதை போய் செய்ய பார்க்குறீங்க மேடம். முதல் என்ன சொல்லலாம், எண்டோமெட்ரியல் திக்னஸை செக் பண்ணுறான். அல்ட்ராசவுண்ட் பார்த்து சொல்லுவான் இது 6 டைம் இருக்கு. சொல்லல மேடம், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கரு ஒட்டாது, ஒரு லேயர் திக்கா இருக்கு. அதெல்லாம் மருந்து கொடுத்து குறைச்சினா அப்பதான் வந்து பண்ணுவாங்க. சவுண்டு கொஞ்சம் மைக் சவுண்டு சார் மைக் மேடம் அந்த மாம்பழம் கொடுங்க. இது வந்து அதெல்லாம் உடஞ்சிச்சு, வலியோடு வலிக்கும். பொம்பளைங்களுக்கு எந்த ஆத்தாலாம் செய்ய முடியாது மேடம். என்ன மேடம், இது கோயிலுக்கு போக முடியாது. இப்படி ஆத்தா வீட்டுக்கு வரல. ஐயோ தப்பா சொன்னாங்க. இந்த பொம்பளைங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? யாரு ஹெல்ப் பண்ணுவா? யாரும் டாக்டர் ஒண்டி தான். சரி, நாமளும் டாக்டர் எத்தனை பொம்பளை பிள்ளைங்க காலை வச்சு காமிக்க முடியும்? அவன் தானே கேட்பான் மேடம், கைனகாலஜிஸ்ட் காலை விரிச்சுமா நீங்க போய் தலைவர் ஒரு ஆம்பளை நிற்க முடியுமா மேடம்? அதனால தான் பொம்பளை பிள்ளைங்களை வந்து கற்றுக் கொடுத்து கைனகாலஜிஸ்ட் ஆகுங்கன்னு சொல்றது நான். என்ன சார் அம்மா இல்லையா? ஆமா இல்லையா மேடம்? ஒரு கேர்ளுக்கு நீங்க காமிச்சு உடம்பு காமிச்சிடலாம், பிரச்சனை. எத்தனை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை கிட்ட போய் திறக்க முடியும் மேடம்? அதனாலே மேடம் இந்த மாதிரி டாக்டர் போவாங்க, யூடியூப்ல கட்டி வந்து செஞ்சு போயிருக்காங்க. சொந்த பேர் நான் டாக்டரை பார்க்க மாட்டேன். காமிக்கு ஆம்பளை டாக்டர். ஆமா இல்லை மேடம்? அதனால தான் முடிஞ்சாக்கா நீங்க பொம்பளை பிள்ளைங்க டாக்டர் ஆகாதீங்க, கைனகாலஜி ஆகுங்க. உங்களை டாக்டர் ஆகணும். அப்புறம் வந்து கைனகாலஜி ஆகணும், ஸ்பெஷலைசேஷன் அதை செய்ய சொல்லுங்க. அப்போதான் லேடிஸ் ஹெல்ப் பண்ணலாம். சரி, இப்போ யாருக்கு மாத வலி இருக்கு? வெக்கப்படாம வாங்க வாங்க மேடம். மாத வலி இருக்கா? ரைட்டு. வேற யாருக்கு மாத வலி இப்போ இருக்கணும்? நர்ஸ் கொடுத்தா வேண்டாம். இப்போ வந்து மேடம் வெரி குட். இல்லைங்க மேடம், வேற யாரு வெக்கப்படாம வாங்க. மாத வலி இப்போ இருக்கா மேடம்? இப்போ வலி நேரத்தை கொடுத்தா வலி வேண்டாம். இப்போ வலிக்கணும் உங்களுக்கு. இவங்களை பார்த்து நீங்களாம் செய்ய போறீங்க, சொந்தமாக நீங்க செய்ய போறீங்க. ஒன்று தானா? ஏன் மேடம் டிஸ்கஸ் பண்றீங்க? அவர் கூட பண்றாரு அவரு. வாங்க மேடம். என்ன மேடம் பயப்படுது? ஆம்பளைங்க இங்க இருக்கீங்க சரியா? நீங்க எல்லாம் ஆம்பளை உட்காந்துருக்கீங்க. உங்க தாய் இருக்குதுங்களா? அவங்க இருக்கிற கஷ்டப்பட மனிதர்கள் கஷ்டப்படுற தாய் பொம்பளை பிள்ளை பார்த்தோம், அவங்க மாத வலி வரும். வரல மேடம், மனைவி இருப்பாங்க, அவங்க வராதா? சரி, உங்க ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கீங்க, பொம்பளை பிள்ளைல மருமக வராதா? அவங்க மாத வலி வராது மேடம்? வரும். 2 பேருக்கு மாத வலி இருக்கா மேடம்? வலி தரேன். மாத வலி இருக்கா மேடம்? என்ன அது வேற கேஸ் மேடம். 1 2 3 4 5 6 7 சரி, உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 20 30 40 50 60 அது ஆத்மா உட்காந்து அதான் பிரச்சனை உங்களுக்கு. உட்காந்துருக்கு, அதான் இந்த பிரச்சனை. என்ன சார் வாய்ப்பு சொன்னா சரி சொன்னா ஏன் சார் போயிடாது.
இந்த போல விளையாடும் இது விளையாடும் போது பாருங்க மருந்து பண்ற வேலை தான். ஒரு வழியே இல்லை. இமோஷனா நீங்க ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டாக்டர் மருந்து வந்து ஹாலுசினேஷன் மருந்து, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி மருந்துவாங்க அவங்க. வீட்டு வேலை ஒன்றும் செய்ய முடியாது. சேர்ந்து வந்து ஆத்மா வந்து கொண்டு வர வந்திருக்கு. என் கூட வா, என் கூட வா, என் கூட வா. அவங்க எங்க நடந்துருக்கு? இங்க வருது. அம்மாக்கு என்ன அம்மாக்கு வேற அடிவேறு வேலை என்ன கூட வந்துருக்கீங்க? வயிறு வேற அடிவேறு வேற. யூட்ரஸ் சொல்லுங்க. வேற என்ன பண்ணி சாப்பிட போதா? புரியுது. அது வாங்க கொடுங்க. ஒரு மாசம் ஆகுது. புரியுங்க. இதான் வாண்டு. இந்த வானை வச்சு தான் நீங்க எல்லாமே சொந்தமா குணப்படுத்த போறீங்க. நான் யாரும் குணப்படுத்த போனேன் அட்டேன் உங்களை கத்து கொடுக்க வந்திருக்கு. என்ன சார்? என்ன மேடம்? எதுக்கு வந்திருக்கேன்? டாக்டர் கத்து கொடுப்பாரா? டாக்டர் கத்து கொடுப்பாரா மேடம்? ஏன் கத்துக்க மாட்டாரு? வாங்க வாங்க மருந்து வாங்க வாங்க சொல்லிட்டே இருந்தார் மேடம். சாப்பிட பார்த்து சொல்லுவாரா? சாப்பிட பார்த்து சொல்ல டாக்டர் சொல்ல மாட்டார். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? காசு இருக்காங்க. வாங்க அடுத்த வாரம் வாங்க மருந்து வாங்கிப்பாங்க. அப்படியே கொள்வாங்க. யாரும் ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பேங்க்லையும் தெரியாது, வயிறும் தெரியாது, கிட்னியும் தெரியாது. கிட்னி எங்க மேடம் இருக்கு? இங்க இருக்கு. எந்திரிங்க. கிட்னி இங்க இருக்குது. எந்திரிங்க மேடம். கிட்னி எங்க இருக்கு? பார்த்தீங்களா? தப்பான இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு அப்பப்ப தேடுங்க. அது 10 வாட்டி அமௌண்ட் போறீங்க. யாராவது கிட்னி கட்டுறதா மேடம்? அந்த கிட்னி எவ்வளவு கஷ்டப்படுது? ஏன் கஷ்டப்படுது? சாம்பார் சாப்பிட்றதுனால, டீ குடிக்கிறதுனால, காஃபி குடிக்கிறதுனால, எலுமிச்சை குடிக்கிறதுனால கஷ்டப்படுது மேடம் கிட்னி. அது சொல்லி கொடுத்தானா புளிசோறு கொடுப்பா கோயிலேருந்து. அது வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு புளிசோறு என்ன பண்ணணும்? கேஸ்ட்ரிக் ஆகும். இந்த நாட்டில் எத்தனை புளிமரம் இருக்கு மேடம்? ரோடு கூட புளிமரம் நட்டு வச்சிருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா மேடம்? ஒரு குழம்பு பார்த்துருக்கீங்க. அது மேல ஒரு அணில் புளி சாப்பிட பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பார்த்தீங்களா மேடம்? நீங்க ஏன் சாப்பிடல? எனக்கு டாக்டர் இல்லை, எனக்கு வயிறு வலிக்கும். நான் இங்கே போல சொல்லுது இறைவன் அதை கொடுத்துருக்காருலாம் சாப்பிடாத, வயிறு வலிக்கும், கேஸ்ட்ரிக் ஆகும், மூட்டு வலி வரும். தெரியாது இது. அது மூட்டு வலி மற்ற ஏற்படுங்க மேடம். சொல்லுங்க. புளிலாம் சாப்பிடவே கூடாது. நெல்லிக்காய் சாப்பிடவே கூடாது. யார் நெல்லிக்காய் மரம் இருக்கு? யாருக்குள்ள நெல்லிக்காய் மரம் இருக்காங்க? சரி, அந்த மாதிரி ஒரு அண்ணன் சாப்பிடாம நெல்லிக்காவை அண்ணன் சாப்பிடாத. இப்படின்னா என்ன இல்லையா? ஆமாவா? அந்த நெல்லிக்காய் மரத்தில் ஒரு அணில் சாப்பிடணும். நெல்லிக்காய நோ. ஒரு குருவி சாப்பிடணும் மேடம்? நோ. கீழே உளுந்து கிடக்கும். எதுவும் கிட்ட போகுது. நாயம் போது, பூனையும் போன கொக்கோ போகாது. ஏன்? டாக்ஸிக், ஆசிட். இப்படி ஏன் கொடுக்குறீங்க? அவன் மாதவலி யார் மாதவலி மேடம்? உங்களுக்கு மாதவலியா? இப்படி கொடுக்குறீங்க போங்க. வேற யாரும் கொடுக்குறீங்களா? சரி நினைங்க. 2 பேர் மாதவலி. வெக்கப்படாம வாங்க. யார் ரத்தம் போயிட்டே இருக்கோ அவங்களும் வாங்க. நான் சரி பண்ணி போடுறேன், கற்றுக் கொடுக்குறேன். நீங்களும் சொந்தமாக சரி கற்றுக் கொடுக்குறேன். அவங்க தான் வேற ஒன்று நான் செய்ய போடுறேன். நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். ஒரு 4 நாளைக்கு மலேசியாவுக்கு போயிருவேன். யார் அவங்க சரி பண்ணப்பட்டாங்க? இதெல்லாம் பண்ண மேடம். ஏன்? அதனால நீ கற்றுக்கணும். லிவர் எங்கே இருக்கு? லிவர் என்ன மேடம்? எங்கே இருக்கு? அப்புறம் ஆட்டுகள் நல்லா சாப்பிடணும். ஆட்டுகள் சாப்பிடுங்க. ஆட்டுகள் வெட்டி போட்டு நல்லா முகக்காத்தல் போட்டு சாப்பிடுங்க. அது கூட சாப்பிட்டீங்களா? முக்கியம் இருக்குது. அப்படி வெட்டுவான். ஆட்டு அப்படியே கொடுப்பான். பார்த்தீங்களா மேடம்? லங்ஸோடு கொடுப்பான். லங்ஸோடு போட்டு ஃபுல்லாக அது ரேட்டு. ஆமா இல்லை மேடம்? அந்த கல்லில் நீ சாப்பிடுங்க ரைட்டா மேடம்? ஆனால் அந்த கல்லில் மோந்து பாருங்க என்ன மாதிரி ஸ்மெல் வர முடியும். அந்த சமைக்காம கல்லில் மோந்து பாருங்க மேடம் என்ன மாதிரி ஸ்மெல் வரும் உங்களுக்கு. ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மெல் பண்ணுவாங்க? என்ன ஸ்மெல் பண்ணுவாங்க? யூரின் ஸ்மெல். மூத்திரத்தை வர அங்கே இது. ஆமா
ஒன்றும் செய்யாது. அங்கே உருவாகினா கிட்னி போய் மூத்திரம், அதாவது உடம்புல இருக்கிற கழிவுலாம் மூத்திரமா வந்து வெளியாகும். அதான் கிட்னியோட வேலை. சார் கிட்னி வெட்டினா கூட மூத்திர ஆட்டு கூட மூத்திரம் தான் அடைக்கும். மூத்திர போற இடம் புரியுதா மேடம்? இந்த மாதிரி நம்மளுக்கும் எல்லாமே இருக்கு. ஆட்டுக்கு என்ன இருக்கும், மாட்டுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கும் எல்லாம் இருக்கு. நம்ம தான் பாதுகாக்கணும். புரியுதா மேடம்? சரி ஆரம்பிக்குமா? மக்களுக்கு காட்டணும். வேற வாங்க நீங்களும் வாங்க. புரியுங்களா? சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா? ஸ்மால் சில்ட்ரன் संतोष வாங்க.